வணக்கம். இன்னைக்கு டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்ல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. நான் என் லைஃப்பில் முதல் முறையாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு அனிமே படம். ஸோ டீமன் ஸ்லேயருக்கு முன்னாடியே வந்து செம்ம ஹைப் இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சீரீஸ்லாம் பார்த்து இதோட ஆர்டன்ட் ஃபேனாக இருக்கிறாங்க. அப்போது நான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்சப் பண்ணிட்டு போயிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் இன்ஃபினிட்டி காஸ்லில் பேசிக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீமன் ஸ்லேயர்ஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஜிரோ, நெசுகோ அண்ட் ஹஷிரா இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஃபோர்ட்ரஸ், ஒரு பெரிய ஃபோர்ட்ரஸ்ங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் ஷிஃப்டிங்கான ஃபோர்ட்ரஸ். அதுக்குள்ளே போகிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முசான், அவன் தான் வந்து கொடூரமான ஒரு டீமன். அவனை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பெரிய பெரிய அப்பர் கிளாஸ் டீமன்ஸ் எல்லாத்தையுமே, அப்பர் ரேங்கிங் டீமன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சாவடிச்சுட்டு எப்படியே அந்த முசானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போகிறாங்க. ஸோ இவங்களோட மிஷின்குள்ளே அந்த இன்ஃபினிட்டி காஸ்லுக்குள்ளே போனோன்னே அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இதோட மிஷின் அப்படிங்கிறது முசான் கிட்ட போயிட்டு நம்ம அவனை கொல்றது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிட்டி காஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பேசிக்காக இந்த இன்ஃபினிட்டி காஸ்ல் அப்படிங்கிறது முடியாத ஒரு ஃபோர்ட்ரஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னே ஒரு கேரக்டர் லைஃப்பும் இருக்குது. அது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி ஷேப் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி காஸ்லுக்குள்ளே போயிட்டு இவங்க எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சவாலாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி அந்த அப்பர் ரேங்கில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொலை பண்ணிவிட்டு முசான் கிட்டே இவங்க போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது 3 பார்ட்டாக வரக்கூடிய ட்ரையாலஜியில் இந்த இன்ஃபினிட்டி காஸ்ல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அனிமே அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்டன்ட் ஃபேன் இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சரி டிக்கெட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு மெயின் ஹீரோவோட தமிழ் சினிமாவுக்கு வந்து எந்த அளவுக்கு புக்கிங் ஆகிருக்குமே, சீட்டே வந்து கிடைக்காதோ, தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமிங்ஸ்லேயுமே வந்து தேடி பார்த்தாலும் எப்படியாவது முதல் ஷோவை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணிடணும் அப்படின்னு நான் போனப்போ எல்லா தேட்டருமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. சத்தியமாக வந்து முதல் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு. அதை புக் பண்ணி தான் நான் போய் வந்து பார்த்தேன். சரி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஹைப்பாக இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏறிச்சு. உள்ளே போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தது, அதை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் கிளாப்ஸு, விசில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ படம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போலாம் வந்து பேன் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4-5 ஸ்டார் போட்டு எடுக்கிறாங்க. வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாராக இருப்பார். மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இடத்துல வந்து இன்ட்ரொடக்ஷனுக்குலாம் வந்து கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கேரக்டருக்கு இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து விசில் அடித்து சும்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த படங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேட்டர் எஃபெக்ட், தேட்டர் வைப்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த படம் வந்து இதுதான். ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து 2.5 மணி நேரம் படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் வந்து ஆடியன்ஸ்லாம் சும்மா கத்தினே இருக்கிறாங்க, விசில் அடிச்சுனே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த படம் நம்மளை வந்து சும்மா வந்து அதகலமாக வச்சுருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் விஷுவல்ஸில் சும்மா ஸ்டன்னிங்காக இருக்குது. அதாவது இஃபோர்டபுள் அப்படிங்கிறவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஒர்க் இது அப்படின்னு சொல்லலாம். ஜப்பனீஸ் மொழியில் தான் இது ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃப்கோர்ஸ் மாங்காலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அனிமே படம் அப்படிங்கிறனால ஜப்பானில் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் இருந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் பல ரெக்கார்டை வந்து இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்ல் படம் வந்து உடச்சி விட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி வந்த டீமன் ஸ்லேயர் படத்தோட ரெக்கார்ட்லாம் கூட சும்மா உடச்சி விட்டுருச்சு. இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஜப்பானில் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்றதுனால இந்த ஃபீவர் வந்து உலகம் முழுக்க பரவி உலக நாடுகளில் எல்லாத்துலேயுமே இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்து செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இந்த இன்ஃபினிட்டி காஸ்லுக்குள்ளே நம்மளோட டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஒரு 2 பேர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சில டீமன்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த டீமன்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு டியூவல் ஃபைட் மாதிரி வந்து ஏற்படுது. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமன் ஸ்லேயருமே ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ப்ரீதிங் டெக்னிக் இருக்கும். சில பேர் வந்து தண்டர் ப்ரீத் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டெக்னிக் மூலிமா ப்ரீத் பண்ணி வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க மீட் பண்ணுற ஒவ்வொரு அப்பர் ரேங்கிங் டீமனையும் வந்து எப்படி சமாளித்தாங்க, கடைசியில் வந்து முஜானை போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறது தான் வந்து முழு கதையாக இருந்தாலும் இதில் சொல்லியிருக்கிற அந்த கதை சொல்கிற விதம் வந்து ஒரு டிப்பிக்கல் அனிமே கதை சொல்கிற விதம். அதை நீங்கள் ஒரு காமிக்ஸாக படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் சீரீஸ் நிறையா வந்து பார்த்துருப்பீங்களே, அதில் எப்படின்னா மெயினாக ஒரு அனிமேக்கு உண்டான ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்து இந்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து டீனேஜ் யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தமிழ் சினிமாவில் ஹீரோ, வில்லன், சைடு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்து சலிச்சு போயிடுச்சு போல இருக்குது. அதனால் அனிமேயில் இந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பசங்களாம் வந்து செம்மையாக ரசித்து பார்த்தாங்க. ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதற்கு முகம் ஒன்றா இருக்கும், நல்ல கேரக்டர் இல்லை கெட்ட கேரக்டர். பட் அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறதுல குறிப்பாக வந்து இந்திய சினிமாக்களில், தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த டீமன் ஸ்லேயரில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்க்குற ஒரு ஸ்டோரி, பேக் ஸ்டோரி, நம்ம பார்க்குற ஒரு கேரக்டர்,
அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாத அவனுக்கு இருக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் வர்றப்போ அதோட இன்ட்ரடக்ஷன், அவனுக்கு உண்டான பேக் ஸ்டோரி, அவனோட மனநிலை, அவனோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் வந்து செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விடாமல் ரசிச்சுக்கிட்டே இருந்தது தான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து அனிமே படம் அப்படின்னாலே வந்து அனிமே ஒரு காமிக்ஸாக இருக்கும் போதே அது வந்து இந்த ஃப்ரேம் போர்டு, ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இப்போ ஜப்பான் வந்து அழகாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்னும் இன்டு 10 அழகாக காமிக்கிறது தான் இந்த அனிமேவோட வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, அதோட கலர்ஸு, எவ்வளோ கேரக்டர்ஸ், ஒரு 12 கலர் தான் இருக்குது இல்லையா, இந்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி வித்தியாசமாக வரும் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு காஸ்டியூம் இருக்கும்ல, அந்த காஸ்டியூமில் இருக்கக்கூட கலர்ஸ், அதில் இருக்க டிஃப்ரென்ஸு, டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அப்படியே பேட் உட்காந்து தான் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ இந்த படம் எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இல்லாமல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு தேட்டரில் போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்குறதே வந்து ஒரு பெரிய எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம வந்து போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் படம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து ஃபேவரட். ஏன்னா நம்மளோட ரியல் டைம் மூவிஸை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற அந்த எஸ்கேப் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த அனிமேஷன் அப்படிங்கிறது டோட்டலி வேறு உலகத்துக்கு நம்மளை வந்து கூட்டு போயிடும். இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் சீரிஸ்லாம் எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சது தேட்டரில் பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த அனிமே படத்தை போய் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருந்தே நம்மளோட ரியாலிட்டிக்குள்ளே வந்து அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து கூட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கூட நான் ஃபோனை பார்க்கவே இல்லை, கொஞ்ச நேரம் கூட வந்து லெஃப்ட் ரைட்னு பார்க்காம என்னை முழுக்க ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப் பண்ணி என்னோட கண்ணை வந்து விலைக்கு வாங்கிடுச்சு இந்த 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் அதுக்கு எல்லாமே வந்து தேட்டரவே வந்து எரப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எதிரி வந்து நிற்கிறான், அதுக்கும் தேட்டர் எரப்ட் ஆகுது. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர், அதுக்கப்புறம் எதில் இருக்க ஆக்சுவலாக பிடிக்காத கேரக்டர்னு இதில் சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து விசில் வந்துச்சோ அதே மாதிரி வந்து ஆன்டகனிஸ்ட் வில்லனுக்குலாம் வந்து வேறு லெவல். இந்த முசான் சொல்லப்படுற அந்த டீமன்லாம் வந்து வர்றப்போ அவன் தான் டீமனோட தலைவன், அவனுக்கு தான் வந்து அதிகமான கைத்தட்டல், அதிகமான விசில். ஸோ வர வந்து அந்த டியூவாலிட்டியில் கொஞ்சம் டார்க்கர் சைடு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கேரக்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்த ரிசப்ஷனை பார்த்தப்போ வந்து தெரியுது. குறிப்பாக சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஃபோர்டபுள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு சீனுக்கும் அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல அதை வந்து செம்ம ஃப்ளூயிடாக பண்ணியிருக்காங்க. 2D அனிமேஷன் சில நேரத்தில் 3D அனிமேஷன், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஐ கிராஸ்பிங்காக அப்படியே வந்து வச்சிருக்கு. ஸோ அனிமே மூவிஸில் கண்டிப்பாக டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் லெவலில் வந்து வேறு ஒரு மைல்கல்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் தான் இருக்குது, ஜஸ்ட் வரைஞ்சி வச்சுருக்காங்க, அதில் எந்த ஒரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆடவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆர்ட் அதை அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பின்னாடி வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்குது, அதை நம்ம பேன் பார்த்துட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ஆடாமல் அப்படியே ஸ்டில்லாக ஒரு ஷார்ட் இருக்குன்னா கூட அதுலேயும் அவ்வளோ எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால விஷுவலி இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத திரும்ப நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம். நான் இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்ஃபினிட்டி காசல். ஸோ அதுதான் ஒரு படத்தை வந்து அந்த செட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே தான் அந்த படம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்புறம் தான் வந்து அந்த கதைக்குள்ளேயே வந்து போகும். எப்போவுமே அந்த படத்தில் செட்டிங் அப்படிங்கிற மேட்டர் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல கதை நல்ல கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட மனசில் வந்து பதியறதுக்கு உண்டானது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்ஃபினிட்டி காசல் அப்படிங்கிறது மெயின் கேரக்டர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது அப்படின்னா அந்த கதையில் ஒவ்வொரு அங்கமாக இருக்குது, அதுவும் ஒரு கேரக்டராக மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு முழுக்க வந்து அந்த இன்ஃபினிட்டி காசல் விட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வெளில போகாமல் அது வந்து பார்த்துக்குது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய பலமாக இருக்குது. இப்போ கேரக்டரோட ஆர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனிட்சு அண்ட் அகாசா இந்த கேரக்டர்ஸ் 2 கேரக்டரும் நீங்கள் வந்து பார்த்து சீரீஸில் ரசிச்சிருந்தீங்க, காமிக்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தில் அவங்களோட எமோஷனல் இன்ட்ராக்ஷனு, ஸ்டோரி ஆர்க், அதாவது கேரக்டர் ஆர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் விதமாக வந்து இவங்க வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஏதோ ஒரு பொம்மை படம் தானே அப்படின்னு போகாமல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளை ரிலேட் பண்ணி வந்து எமோஷனல் அந்த டிரான்சிஷன் வந்து செம்மையாக பண்ணியிருக்கு. இது மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருக்குமே அந்த அளவுக்கு மெனக்கெட்டு எழுதியிருக்காரு கிரியேட்டர் அப்படிங்கிறத இவங்க சூப்பராக தத்ரூபமாக வந்து இந்த படத்துலையும் வந்து கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ். ஸோ எப்பவுமே வந்து சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு ஃபைனல் ஆர்க்கு உண்டான ட்ரையாலஜி அப்படிங்கிறதுனால லேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி இடத்துல தான் இருக்குது. அதுக்கான ரீசனும் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஆனால் அந்த டென்ஷன் அப்படிங்கிறத வந்து 2.5 மணி நேரத்துலேயும் வந்து இந்த ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு பெரிய யூனிவர்ஸ் அவங்க பில்ட் பண்ணுறதுனால ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷன் குறையாமல் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து கொண்டு போயிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்களே வந்து அந்த ஒரு செகண்டில் அந்த டயலாக் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த கேரக்டர் கூட நீங்களே ஃபீல் பண்ணி அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எமோஷனல் டென்ஷன் அப்படிங்கிறத வந்து சூப்பராக பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமும்
நடந்துச்சு, கெட்ட விஷயமும் நடந்துச்சு. நான் ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனாலும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பார்த்துட்டேன். ஸோ ஒரு பக்கத்தில் வந்து இது ஒரு அழகாக இருக்கே, வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிருக்குமே அப்படிங்கிறது வரமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ கலர்ஃபுல்லான வேர்ல்டு வந்து அண்ணாந்து பார்த்தது வந்து எனக்கு தலைவலி கண் வலி லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் சூப்பரான சீட்டில் உட்காந்து நீங்கள் ஐமேக்ஸில் முடிஞ்சால் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வராரு, ஒரு வில்லன் வராரு, மெயின் கேரக்டர் வருதுன்னா அதுக்கு ஒரு பில்டப் இருக்கும், செம்மையாக தெருக்கி விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இதில் எல்லா கேரக்டருக்குமே வந்து அதுக்கு உண்டான ஒரு மியூசிக் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. சீரியஸாக ஒரு நார்மல் மூவியில் வர பில்டப் உண்டான மியூசிக்கோட இது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம எமோஷனோட வந்து ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்துச்சு. இந்த புல்லரிக்கும் விதமான மியூசிக் வந்து அங்கொன்றும் இங்கொன்றமா இல்லை, படம் முழுக்க வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதில் டான்ஜிரோ அண்ட் அகாசாவோட டியூவல், நிறைய டியூவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் சூப்பராக இருந்தாலும் டான்ஜிரோக்கும் அகாசாக்கும் இருக்க டியூவல் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமன்ஸையும் வந்து காட்டிகிட்டே இருக்கும்போது அந்த டீமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து ஹியூமனாக இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி, அவங்களோட மனசில் இருந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லேயராக வந்து காமிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி நம்மளை அந்த ஃப்ளாஷ்பேக் கூட்டு போய் அந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக அவங்கள காமிச்சிட்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த ஃபைட் கட் பண்ணியிருக்காங்களே, திருப்பி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தது. அது நிறைய இடத்துல செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் என்ன லேகாக இருந்துச்சு, பிடிக்கல அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த படத்தோட ப்ளஸ் தான் இந்த படத்தோட மைனஸும். நான் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொன்னல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் சீன் போயிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அப்ரப்டாக ஃப்ளாஷ்பேக் வந்து போவாங்க. அது ஏன்னா அவனோட நிலையை வந்து புரிய வைக்கிறதுக்காக, அவனோட மனநிலையை புரிய வைக்கிறதுக்கு, நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த படம் முழுக்க செஞ்சுட்டே இருந்தாங்க. குறிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 155 மினிட்ஸ் 2.5 மணி நேரம் அந்த படம் ஓடுதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நல்லா தெரியுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ஹை மொமெண்ட்ஸு, செம்ம டென்ஷனு, சூப்பரான டியூவல் ஃபைட்டு விஷுவல்லாம் இருந்தால் கூட இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து போயிட்டு வர்றது, தன்னிலை விளக்கம், அவனோட கதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது எல்லாருக்கும் இப்படி வந்துட்டே இருக்குமா, திருப்பி அந்த இன்டென்ஸான சீனுக்கு அந்த ஃபைட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு சின்ன லேகாக வந்து தெரிஞ்சுது. வெறித்தனமான அனிமே ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அப்படி தான் ஃபீல் ஆயிருக்குமான்னு தெரியல. நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒருவேளை இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா. இன்னொரு பெரிய மைனஸ், நான் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்காவது வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கதையெல்லாம் வந்து படிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனதுனால எனக்கு ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. எல்லாருமே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டீமன் ஸ்லேயர் படத்துக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க ஃபுல்லாக எதுவுமே தெரியாது பிளாங்காக போய் இந்த படம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஜக்லிங் இருக்கு இல்லையா, ஒரு சீனுக்கும் ஒரு கேரக்டருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்குன்னா, அங்கேருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, 2 பேருக்கு ஃபைட் நடக்குது, அவங்க 2 பேருக்குள்ள டயலாக், ஏன் இவங்க 2 பேரும் வந்து விரோதமாக இருக்காங்க, இந்த மாதிரி வந்து சுத்தமாக புரியவே புரியாது. ஸோ இந்த டீமன் ஸ்லேயர் அப்படிங்கிற வேர்ல்டு பற்றி உங்களுக்கு தெரியாமல் இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலாக மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர்த்து அந்த கதையை வந்து உங்களால் வந்து சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு மைனஸ். ஏன்னா அது ஒரு பெரிய யூனிவர்ஸ். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இதோட முழு கதை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடாதுல்ல. அதனால் நம்ம அதை வந்து பார்த்துருந்து அது தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தெரியாமல் பிளாங்காக போகிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதில் வந்து ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற அனிமே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் அனிமேஷன் மூவி ரொம்ப பிடிக்கும், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூவிஸ்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நெவர் மிஸ் திஸ் மூவி, அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கவே தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு முழு திருப்தி கிடச்சிது. நான் போன வாரம் பார்த்த 2 தமிழ் படங்களோட இன்றைக்கி நான் போய்ட்டு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது இந்த வாரத்துக்கு உண்டான என்னோட சினிமா பசி அப்படிங்கிறது நல்லா தீர்ந்துருச்சு. ஸோ இதை குழந்தைங்கள்லாம் போய் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் இல்லை. யங் அடல்ட்ஸ் அண்ட் டீன்ஸ்க்கு தான் வந்து கரெக்டான விஷயம். ஏன்னா நிறையா கோர் இருக்குது. என்ன தான் அது அனிமே அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா லிவர்லாம் வெளில வந்து தொங்குது, ரத்தம் வந்து தெரிக்குது அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு சூட்டான படம் இல்லை. ஸோ மொத்தத்தில் எல்லாருமே போய் பார்த்து, அதாவது அடல்ட்ஸ் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான மூவி அப்படின்னா வந்து டீமன் ஸ்லேயர் தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரவேற்பை பார்த்தா வந்து கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஸை இன்னும் அதிகமாக்கணும். அப்படி தான் வந்து எல்லாருமே இந்த வீக்கெண்ட் போய்ட்டு அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்னதில் எதெல்லாம் ஒத்துக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருக்கும் படத்தில், நிறைய தியரிஸ்லாம் இருக்கும், நிறைய கேரக்டர் விஷயங்கள்லாம் நான் சொல்லாமல் போயிருப்பேன். தயவு செய்து அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ். நான் இந்த ரிவ்யூவில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.